லைஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய டைம் அந்த இழப்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படி தான் நம்ம இந்த இழப்பை ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி இதை மீள போகிறோம்? நிறைய இழப்புங்க இருக்குது. உறவுகள் உயிர் போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஒரு விதமான இழப்பு. யோசிச்சு பாருங்க, தாய் இருக்கும்போது குழந்தை இல்லை, குழந்தைங்க இருக்கும்போது தாய் இல்லை, அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு அந்த பேரன் இல்லை, பேரனுக்கு தாத்தா பாட்டி இல்லை. எல்லாமே அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இழப்பு வரும்போது எக்கச்சக்கமாக அன்பு பொங்கிருங்க. அந்த அன்பு பொங்கும் போது என்ன பண்ணும், அதுல இருந்து மீளவே முடியாது, மீள முடியாது. காதல் தோல்வி, என்னடா இது, என்னடா இந்த காலத்துலாம் லவ் கிவ்னு ஃபெயிலியர் பேசிட்டு இந்த பொண்ணுலடா அந்த பொண்ணு மச்சி அப்படின்னு சொன்னாலுமே ரியலாகவே லவ் பண்ணுறவனுக்கு அந்த பொண்ணோட அந்த உறவு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். அந்த பையன் லவ் பண்ண பையன் போன பிறகு அந்த பையனோட இழப்பு இந்த லவ்வுக்கு தெரியும். அது ஒரு விதமான வலிங்க. அது எதையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அந்த வலியும் இந்த வலியும். பட் ரிமெம்பர் ஒன் திங், எப்படி பகல் போனால் இரவு வருதோ, இரவு போனால் பகல் வருதோ, அதே மாதிரி ஜனனம் வந்தால் மரணம் வரும், பகல் வந்தால் இரவு வரும், மரணம் வந்தால் திரும்பி ஜனனம் வரும். இது ரெண்டுமே உன்னால் தடுக்க முடியாது. ஜனனம் ஆயிட்ட அப்படின்னா மரணம் நிச்சயமாக இருக்குது, மரணம் உனக்கு ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ஜனனம் இருக்குது. அவங்களோட கர்ம வினைகளை வச்சு, அவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு. அப்போ இந்த அழுது 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 அதுலேருந்து சோகம் விழுந்து என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் நேசி. நம்மளை விட்டு போயிட்டாங்க, விலகிட்டாங்க, இறந்துட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா மறந்துரு, உன்னோட வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணு. இந்த நாள் நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு இருப்பே இல்லைன்னு தெரியாது, நாளைக்கு இருப்பே இல்லைன்னு தெரியாது. காலம் போயிட்டே இருக்கு. இப்போ தான் ஏதோ 5th 6th ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா வெள்ளதாடியெல்லாம் வந்துருச்சு. வாழ்க்கை என்னடா இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தோணுது. சின்ன வயசில் ஏதோ ஒரு 4th ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் ஏதோ ஒரு நம்மளை மேடம் கிட்ட மாட்டி விட்டான், டீச்சர் கிட்ட மாட்டி விட்டான்னு சொல்லிட்டு அது பயங்கரமான நரகமாக இருந்துச்சு அந்த சமயம். இப்போ பார்த்தா அதெல்லாம் நினச்சா காமெடியாக இருக்குது. ஸ்கூலில் 12th நடந்த எத்தனை இன்சிடெண்ட்டில் பெரிய வடுதாக இருக்குது, அது பார்த்தா இப்போது காமெடியாக இருக்குது. காலேஜில் பார்த்தா அது ஏதோ அந்த நாளே கடந்து போகாத மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ அதை பார்த்தா ஜாலியாக இருக்குது. அதை நினச்சா காலேஜ் டைமே பரவாயில்லன்னு தோணுது, ஸ்கூல் டைம் அதை விட பரவாயில்லன்னு தோணுது. வேதனைகளை பிடிச்சிட்டு தொங்கும் போது விவேகத்தை இழந்துடணும். வேதனை உனக்குள்ளே வந்துருச்சுன்னா உன் அறிவையும் விவேகத்தையும் மங்க செஞ்சிடும். அப்போ என்றைக்குமே சோகம்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த சோகத்தை எப்படி கடக்கணும், இழப்பை எப்படி கடக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, இது வாழ்க்கையோட ஒரு அங்கம். எப்படி ஒரு சினிமான்னு எடுத்தால் எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கோ, மனுஷனுக்கும் கிளைமேக்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் பண்ணுங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க, உங்கள் லைஃப்பில் அவங்க இல்லை, ஆனால் வேற ஒரு லைஃப் அவங்களுக்கு பிகின் ஆயிடுச்சு. டூருக்கு போன அப்பா இன்னொரு டூருக்கு போயிடுறாரு அங்கேருந்து, அதுதான் மரணம். ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு டூர் போன ஒரு அம்மா இன்னொரு டூருக்கு போயிடுறாங்க, அதுதான் மரணம். டூர் தான் மரணம், இழப்பு எல்லாமே. இப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட வாழ்ந்துட்டே இருக்கு, உனக்கு அதுக்கு செட் ஆகல, அது இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ண போயிடுச்சு, டூருக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். அழுதுகிட்டே இருக்கிறதால அந்த பொண்ணு என்ன மடியில் படுத்துக்குமா? அழுதுகிட்டே இருக்கிறதால அந்த பையனை திருப்பி அந்த பொண்ணை விட்டு கூட வாழ ஆரம்பிச்சிருவானா? ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓவர் இஸ் ஓவர். அண்ட் இஃப் இட் ஹேஸ் டு பி ஓவர், யூ கேன் நாட் எவிட் இட். இட் இஸ் இன்எவிட்டபிள். தடுக்கவே முடியாது மரணத்தை, தடுக்கவே முடியாது இழப்பை. சில இழப்புகளை ஏற்றுக்கோ, ஒத்துக்கோ, மனசை கல்லாக்கிக்கோ, மறந்துடு. அப்படிலாம் நான் சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், ஏற்றுக்கோன்றேன். ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். ஆமாம், வயசானா இறப்பாங்க, ஆமாம், உடம்பு சரியில்லை இறந்தாங்க, ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல விட்டு போயிடுச்சு, ஆமாம், நான் பிஸ்னஸில் சரியாக உழைக்கல, ஃபோக்கஸ் பண்ணல, நான் தோத்துட்டேன் பிஸ்னஸில், ஆமாம், எனக்கு திறமை இன்னும் பத்தலை இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறதுக்கு, ஆமாம், ஒத்துக்கோ, ஒத்துக்கோ. ஒத்துக்கிறவன் தான் கற்றுக்கிறவன் வாழ்க்கையை. இப்போ இவனுக்காக அவனுக்காக ஐயோ இவன்கிட்ட சொல்லிட்டுமே அந்த பொண்ணு நம்ம லவ் பண்ண, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், அவன் நம்மளை அவமானப்படுத்துவானே, நீ தான்ப்பா அப்படின்னு நினைக்கிற. சம்டைம்ஸு இதையும் கனமாக இருக்குமா, ஐயோ என்னாலே வாழ முடியாது. நான் இப்போயே சொல்கிறேன், உன்னை உங்ககிட்ட இருந்து பிரித்து பார்த்தா மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உனக்குள்ளே இருக்கிற அந்த இமோஷனல் பாட்டை தூக்கி வெளியே வச்சு அதுக்கு 4 அறை விடு, வாங்குன்னு சொல்லு. இங்கே இமோஷனலாக வாழ்கிறதால எதுவுமே அனுபவிக்க போகிறதில்ல. நம்ம
இந்த வாழ்க்கையில் நம்ம பூமியில் பிறந்தது சந்தோஷத்துக்காக மட்டும்தான், ஆனந்தத்துக்காக மட்டும்தான். பல்லே பல்லே தான். பஞ்சாபி டான்ஸில் சொல்லணுங்க, எல்லாத்துக்கும் பல்லே பல்லேன்னு வானுங்க, ஹாப்பின்னு வானுங்க. அதே மாதிரி தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எப்படி ஒரு காட்டுவாசி காட்டில் வாழ்கிறனோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்டிலே வாழணும். என்ன கிடைக்குதோ சாப்பிடு, எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நட, தூங்கு, இருட்டாயிடுச்சுன்னா அதே தான் வாழ்க்கை. இரவு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், இந்த நாள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்னென்னலாம் இன்பம் துன்பம் எல்லாம் பார்த்து இது எல்லாமே சும்மா, நாளைக்கு இன்னொரு நாள். யார் அதை உணர்றாங்களோ அவங்களுக்கு தான் புது புது விஷயங்கள் ஆரம்பிக்குது லைஃப்பில். பழைய பகையை ஞாபகம் வச்சுக்கிறதால என்ன வாழ்க்கை புதுசாக மாறிடுமா? பழைய காதலை ஞாபகம் வச்சுக்கிறதால வாழ்க்கையில் நிம்மதி வந்துடுமா? இல்லை இறந்து போன சொந்தங்களை நினச்சி இன்னும் கவலைப்பட்டிருந்தா கிடச்சிருமா? நான் இப்போயே சொல்கிறேன், எல்லாருமே இழப்பை பார்த்தவங்க தான். நம்ம முன்னோர்களும் இழந்தாங்க, இழப்பை பார்த்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. நம்மளும் இருக்கிறோம், இழப்பை பார்க்குறோம், நாளைக்கு இறந்துடும். வாழ்க்கை அவ்வளோதான். இங்கே இருக்க போகிறது இந்த மரம், செடி, கொடி. செடி இல்லை, கொடியில் கூட செத்துறோம். இந்த பெரிய பெரிய மரம், பெரிய பெரிய பில்டிங், இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். யார் இருக்க மாட்டா? நம்ம தான் இருக்க மாட்டோம். இருக்காத இந்த ஜென்மம் எது மேலேயும் ரொம்ப பிடிப்பு இல்லாத, எதையுமே ரொம்ப பிடிக்காத வாழ்ந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையை எப்படி பிடிக்கிற மாதிரி வாழ முடியுன்றது இந்த உடம்பு கற்றுக்கும். தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.